ஓகே, இப்போ நம்ம காஷ்மீரி தாலி பண்ணுறோம். ஆனால் காஷ்மீரி ஸ்வீட் இல்லாமல் காஷ்மீரி தாலி ஃபினிஷ் ஆகாது. காஷ்மீரி தாலின்னு இல்லை, எந்த தாலியுமே ஒரு டெசர்ட் இருக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டெசர்ட் சூப்பர் சிம்பிள், காஷ்மீரி சூஜி கா ஃபிர்னி. ஸோ இதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் 1/2 லிட்டர் பால் வந்து சாஸ்பேனில் பாயில் பண்ண வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் ரவை தண்ணியில் வந்து ஒரு 1/2 மணிக்கூர் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 1/4 கப் சுகரு. நட்ஸு எந்த நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிஸ்மிஸும் மிக்ஸ்டு நட்ஸ் என்கிட்ட பொடிசாக கட் பண்ணது வந்து நான் யூஸ்வலாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன், அது யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க்கு, ரோஸ் எசன்ஸ், ஏலக்காய் பொடி கொஞ்சம், அதுக்கப்புறம் குங்குமப்பூ. ஸோ காஷ்மீரி டெசர்ட்னாலே கண்டிப்பாக குங்குமப்பூ ஆட் பண்ணணும். ஸோ அதனால் குங்குமப்பூ கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ நம்ம பால் நல்லா ஹாட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் இதுலேருந்து கொஞ்சம் பால் எடுத்து நம்ம இந்த குங்குமப்பூவில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ குங்குமப்பூவில் சூடு பாலை, ஐயோ ஜஸ்ட் மிஸ். ஸோ குங்குமப்பூவில் நம்ம சூடு பால் ஆட் பண்ணி ஓரத்தில் வச்சுருங்க, அந்த கலர் வந்து வரட்டும். ஸோ 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ரவை வந்து ஆட் பண்ணால் போதும். ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேசரி மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கொதிச்சு மேலே வரும்ல, இந்த டைமில் அடுப்பை லோ பண்ணிவிட்டு லோ சிம்ஸ் இதில் வச்சே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த ஃபிர்னியில் நான் ஆக்சுவலி ஆப்பிள் போட வேணாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஆப்பிள் இருந்துச்சு, அதனால் ஆப்பிள் ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பெரிய துருவல் இருக்குல்ல, அதில் வந்து ஆப்பிளை துருவிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கும். எப்படி திக்காயிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு தண்ணியாக இருந்துச்சுல்ல, அதனால தான் நான் சொன்னேன் குறைவாக தான் ரவை போடணும். ஓகே, ஸோ சைடெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து இதில் சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு வந்து சுகருக்கு பதில் மில்க் மேட், கண்டென்ஸ்டு மில்க் ஜாஸ்தியாக இருக்கிறது பிடிக்கும். நீங்கள் சுகர் உங்கள்கிட்ட மில்க் மேட் இல்லை அப்படின்னா மில்க் மேட் ஆனால் ஆட் பண்ணுறது நல்லாயிருக்கும் இந்த ஃபெர்னியில். நீங்கள் இல்லைன்னா சுகர் மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஸோ இது கூட போடவே தேவையில்லை, மில்க் மேட் மட்டுமே போதும். பட் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா தர்றதுக்கு வேண்டி மில்க் மேடும் சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற ஆப்பிள் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஆப்பிளை வந்து கடைசி நேரத்தில் துருவிக்கோங்க. ஃபஸ்ட்டே துருவினீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் வந்து ஆக்சிடைஸ் ஆயிரும். இப்போ ஆல்ரெடி எனக்கு ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சுட்டு பாருங்க. நான் ஆக்சுவலி 1 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் துருவினேன். ஸோ ஆப்பிள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த ஃபிர்னியை டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து சுகர் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஸோ நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த இது வந்து ரொம்ப தண்ணி ஆகலை. சப்போஸ் நீங்கள் சுகர் மட்டும் ஆட் பண்ணுறீங்கன்னா இது கொஞ்சம் தண்ணி ஆகும். அதனால் கூட ஒரு 5 நிமிஷம் நீங்கள் குக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது பாயில் ஆகிற டைம்லேயே நம்ம இந்த கிஸ்மிஸ் வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ கிஸ்மிஸ் வந்து இந்த ஃபிர்னியில் நம்ம நெய்யிலலாம் எதுவும் வறுத்து போட மாட்டோம், எல்லாமே சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, அதனால் கிஸ்மிஸும் ஆட் பண்ணிடுங்க. நட்ஸு நீங்கள் வந்து என்ன நட்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம். நம்ம வச்சுருக்கிற குங்குமப்பூ இருக்குல்ல, அந்த பால் ஆட் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு லைட் எல்லோ கலர் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு அது வந்து ரொம்ப எல்லோவாக வரலைன்னா நீங்கள் கொஞ்சம் ஃபுட் கலர் கூட நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபிர்னி ஒயிட்டாக இருந்தாலே நல்லா தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபைனலாக நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தால் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணலாம். எனக்கு அந்தளவுக்கு ஏலக்காய் பிடிக்காததுனால நான் கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ். ஸோ நம்மளோட ஃபிர்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள். அந்த 3 டேபிள் ஸ்பூன் சூஜி வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குன்னு. ஸோ இதை வந்து எப்படி சர்வ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இது வந்து ஹாட்டாக இருக்கும்போதே எந்த பவுலில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் ஊற்றி வச்சுருங்க. உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மண் பாத்திரம் இருக்குல்ல, சின்ன சின்ன மண் பாத்திரம், அதில் ஊற்றி வைங்க. ஏன்னு சொல்கிறேன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மண் பாத்திரத்தில் வந்து ஊற்றி வைக்கும்போது அது கூல் ஆகும்ல, கூல் ஆகும்போது அந்த சூஜிக்கு மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி ஒன்று வரும். ஸோ அது நீங்கள் இண்டிவிஜுவல் பவுலில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அந்த லேயரோடி சாப்பிட நல்லாயிருக்கும். இல்லை கூல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் ஃபினிஷும் கிடைக்காது, பார்க்குறதுக்கும் அந்தளவுக்கு திக்காக இருக்கும். அதனால் எந்த சூடாக இருக்கும்போதே பவுலில் ஊற்றிடலாம். ஸோ நான் இந்த மாதிரி மண் பாத்திரத்துலையும் இந்த மாதிரி சின்ன சின்ன செராமிக் பவுல்லையும் ஊற்ற போகிறேன்.
ஸோ இப்போ கார்னிஷுக்கு என்கிட்ட இந்த ட்ரைடு ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குது. ஸோ அதையும் பாதாமையும் வச்சு நான் கார்னிஷ் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ஃபிர்னி எல்லாத்தையும் நான் ஊற்றி கார்னிஷ் பண்ணியாச்சு. இது அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம